ஹாய் கைஸ், வெல்கம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த லாக்டவுன் மேனிப்புலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் இமேஜ் சைஸ். ஸோ 1560 வித் 2008 ரெசல்யூஷன் 300 வச்சுக்கோங்க. ஸோ இதோட ரிசோர்ஸ் ஃபைல்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட பேக்ரவுண்ட். ஸோ சப்ஜெக்டை நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ சப்ஜெக்டை கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரீசைஸ் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட் எவ்வளோ வேணுமோ. ஸோ பேக்ரவுண்ட் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காப்பியில் வந்து ஃபீல்ட் பிளர் ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு 10 பிக்சல். ஓகே, 5. லைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ இது வேல்யூஸ் இது எப்போவுமே காமனாக இருக்கணும்னு இல்லை, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். பட் என் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ சப்ஜெக்ட் பேக்ரவுண்டுக்கு வந்து வில் ஆட் லெவல் கொஞ்சம் டார்க் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஹியூ சேச்சுரேஷன் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். லைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம். கண்ட்ரோலை இன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்துக்கலாம். சாஃப்ட்னஸை வச்சுட்டு ஒயிட்டாக எங்கெங்கே வேணுமோ சும்மா இந்த ஒரு இதுக்கு பேக் ட்ராப் மட்டும், சப்ஜெக்ட்டுக்கு மட்டும். ரொம்ப வேணாம், லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சாலிட் கலர் ஆட் பண்ணலாம். வேல்யூ வந்து FED69C இந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிளெண்ட் மோட் விவிட் லைட் சேம் தான். மாஸ்க் பண்ணிவிட்டு opacity கம்மி பண்ணிக்கலாம் ஒரு 50. நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ப்ரஷ் ஸ்ட்ரோக் வைக்கணும்னா கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். ஸோ இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. எக்ஸை வச்சுட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க, ஃப்ளோவும் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேக்ரவுண்டுக்கு இவ்வளோ தான். ஸோ இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் இருக்கும். இதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஷேடோஸ் கொஞ்சம் ஏன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது, அதுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க.
ஸோ அப்புறம் ஒரு கலர் பேலன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளாக் பேக்ரவுண்ட் வந்து அந்த ப்ளூ ஷேட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரஞ்சாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ளூ ஷேட். ஓகே. ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நியூ லேயர் போட்டுட்டு ஃபில் 50% கிரே. இங்கே வந்து சாஃப்ட் லைட் வச்சுக்கலாம். சாஃப்ட் லைட் வச்சுட்டு ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஓவர்லே. இது எதுக்குன்னா நீங்கள் டாட்ஜ் அண்ட் பர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு டாட்ஜ் ஃபஸ்ட்டு பர்ன் பண்ணிடலாம். 60 to 70% ஃபைன். ஸோ இந்த இடம்லாம் டார்க்காக வச்சிடலாம். ஸோ இந்த ஷேட் தான் லைட் இருக்க போகுது. ஸோ இந்த ஷேடை வந்து நீங்கள் டார்க்காக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸு. ஸோ இது பர்ன் பண்ணது. இப்போ இதுலேயே வந்து நீங்கள் டாட்ஜ் பண்ணிக்கலாம். டாட்ஜ் கொஞ்சம் ஹைலைட் தரத்துக்கு. ஸோ அது ஒரு 70% வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷேடில் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பிஃபோர் ஃபுல்லாக வந்து ஷேடோஸ் ஹைலைட்ஸ் ஆட் பண்ணுது. இப்போ டாட்ஜ் அண்ட் பர்ன் பண்ண பிறகு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹைலைட்ஸ், ரைட் சைடு வந்து பர்ன் பண்ணிடணும். ஸோ இதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லேயருக்கு வந்து இன்னர் ஷேடோ ஆட் பண்ணணும். ஸோ கலர் கோட் நம்ம மேலேயே யூஸ் பண்ணது தான். ஸோ FED69C. ஸோ ஆங்கிள் மாற்றணும் 141. ஸோ ஏன்னா இந்த சைட்லேருந்து தான் அந்த ஷேட்லாம் வரப்போகுது. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் வேணும்ன்ட்டு ஜட்ஜ் பண்ணிவிட்டு இது வந்து இன்டென்சிட்டி சோக்குன்றது. இது எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து டிஃபர் ஆகணுன்ட்டு. ஓகே. ஸோ இதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்மோக் எஃபெக்ட் ஒன்று இருக்குது. ஸ்க்ரீன்னா நம்மளுக்கு ஒயிட் மட்டும்தான் தெரியும். ஸோ மல்டிப்ளைனா பிளாக் மட்டும்தான் தெரியும். ஸோ இதுக்கு வந்து ஹியூ சேச்சுரேஷன் ஆட் பண்ணிப்போம். கலரைஸ் கொடுத்துட்டு என்ன கலர் வேணுமோ இந்த ஷேட், இந்த ஷேட் ஆஃப் ஆரஞ்ச். சாரி, இந்த லேயரில் வந்து கம்மி பண்ண ஒப்பசிட்டி. ஓகே. ஸோ இப்போது சப்ஜெக்ட் முடிஞ்சிடுச்சு. சப்ஜெக்ட் இது வந்து பேக்ரவுண்டுக்கு பண்ணுது. இப்போ அந்த வைரஸ் இது எடுத்துகிட்டு வரணும்.
ஸோ நல்லா பிரைட்டன் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஹியூ சேச்சுரேஷன் ஆட் பண்ணி அந்த க்ரீன் கலரை கொடுப்போம். ஸோ இந்த லேயருக்கு மாஸ்க் பண்ணிவிட்டு பிரைட் க்ரீன் கொடுத்துருங்க. ரொம்ப பிரைட்டாக வேணாம். ஸோ கன்சிடரபிள். ஓகே, இப்போ இதுக்கு அந்த அவுட்டர் க்ளோ ஸோ அதோட ஒரு காப்பி வேற எங்கேயாவது சின்னதா அதோட இன்னொரு காப்பி எங்கேயாவது. இது ஒன்றுத்துக்கு வந்து பிளர் ஆட் பண்ணலாம், ஏன்னா லாங்காக இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பிளர், காஷியன் பிளர். ஸோ இது அந்த வைரஸ். ஸோ பேசிக் ரீடச்சிங்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு கிரேடியன்ட் மேப் ஆட் பண்ணுவோம். சாரி, ஸோ ஃபர்ஸ்ட் கலர் ஸோ இந்த கலர் ஆட் பண்ணிட்டு இன்வெர்ட் பண்ணிவிடுங்க மாஸ்க்கை. ஸோ ப்ரஷ் எடுத்துகிட்டு ஸோ ஃப்ளோ கம்மி பண்ணிட்டு ஸோ லெவல்ஸில் ப்ளூ சேனல் போயிட்டு ஸோ என்டையராக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஷார்ப்பாக கிறிஸ்பாக. இப்போது கலர் லுக்கப் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ட்ராப் ப்ளூஸ்ன்னு ஒன்று இருக்கும், ஒரு சின்ன சேஞ்ச். அதை கொஞ்சம் ரொம்ப ப்ளூ ஷேடு இல்லாமல் இருக்கு. இது ஒரு என்டையர் லெவல் சேஞ்ச். ஸோ இது இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ். ஓகே,
ஒரு மெட்டாலிக் இது குடுக்கறதுக்காக ட்ரை பண்றேன். மேல கொஞ்சம் கிரேடியன்ட்ட வந்து சில்வர், ஒயிட், சில்வர் குடுத்தீங்கனாலே அந்த மெட்டாலிக் ரேஞ்ச் வந்துரும். விண்டோஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ நான் ஒரு சின்ன ரிவைஸ் மட்டும் பண்ணுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டுக்கு ஜஸ்ட் பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஃபீல்ட் பிளர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் டார்க்கன் பண்ணிக்கணும் லெவல்ஸில். அண்ட் ஒரு கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கலர் வந்து லைக் அந்த ஒரு நியான் எஃபெக்ட் தர மாதிரி கலர் கோட் வந்து ஸோ FED69C அந்த கலர் கோட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாஸ்க் பண்ணிக்கோங்க எங்கெங்கே எஃபெக்ட் வேணுமோட்டு. தட்ஸ் அப் டு யூ. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹியூ சேச்சுரேஷன் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் ஜென்ரலாக வெறும் லைட்டன் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் ஷேட் கொடுக்கறதுக்காக. ஸோ இது பேக்ரவுண்டுக்கு. பேக்ரவுண்ட் முடிச்சிட்ட பிறகு ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து சப்ஜெக்ட் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இன்னர் ஷேடோ. இந்த நான் கொடுத்துருக்க ஆரஞ்சு வந்து இன்னர் ஷேடோ. அதுக்கு தேவையான வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டாஜ் அண்ட் பர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்து வெறும் சப்ஜெக்ட் டாஜ் அண்ட் பர்ன் பண்ணி இந்த சைடை வந்து ஃபுல்லாக பர்ன் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் டாஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹியூ சேச்சுரேஷன் பிரைட்னஸும். அண்ட் வைரஸ் இந்த இமேஜுக்கு வந்து இது கலரைஸ் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலரில் கலரைஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் அவுட்டர் க்ளோ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எப்போவுமே 3 வச்சுட்டு ஒரே சைஸில் வச்சிங்கன்னா தெரியாது. ஸோ அதனால தான் நான் ஒன்று வந்து சின்னதாகவும் இன்னொன்று வந்து பிளர் பண்ணி தள்ளி வச்சுருக்கேன். ஸோ அதையும் கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கிரேடியன்ட் மேப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஜெக்ட் மேலே மட்டும்தான் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லெவல்ஸ், இதெல்லாம் ஓவரால் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ லெவல்ஸ் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிவிட்டு ப்ளூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ராப் ப்ளூஸ், திருப்பி ஒரு ஓவரால் லெவல் கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் த டெக்ஸ்ட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே செஷன் கைஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை பேக். தேங்க்யூ. பாய்.